Hello friends, welcome to my channel. Today 9th standard second chapter Polynomials exercise 2.3 first sum பார்த்துட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா find the remainder என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. p of x அதாவது dividend வந்து காமனாக கொடுத்துருக்காங்க x cube plus 3x square plus 3x plus 1 பட் வந்து டிவைசர் வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமாக கொடுத்துருக்காங்க. 5 different டிவைசர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி x plus 1 x minus 1 by 2 x இந்த 3 டிவைசரை எடுத்து நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஒன் எடுத்து நம்ம என்ன ரிமைண்டர் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ p of x வந்து அதே தான் காமன், g of x வந்து எனக்கு கிடைச்சி x plus 5 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, டிவிடெண்டோட ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து டிவைசரோட ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துகிட்டு இந்த டிவைசர் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். இப்போ x squared into x, x cube plus x squared into pi, pi x squared. ஓகேங்களா, இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது என்னாகும், நமக்கு சைன் வந்து சேஞ்ச் ஆகும், மைனஸ் ஆகும். ஓகேங்களா, மைனஸ் ஆகும்போது ப்ளஸ் எக்ஸ் க்யூபும் மைனஸ் எக்ஸ் க்யூபும் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 3x ஸ்கொயர் இருக்குது, கீழே மைனஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இது எப்படி எழுதலான்னா 3 minus pi into x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்த டேர்ம் கீழே வருது, 3x வந்துருச்சா. இப்போ நமக்கு புதுசாக வந்து ஒரு டிவிடெண்ட் கிடச்சிருக்கு. இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, 3 minus pi into x ஸ்கொயர், டிவைசரோட ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸு கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3 minus pi into x மட்டும் கிடைக்குது. ஓகேங்களா, இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, ஒரு எக்ஸ் போனால் பேலன்ஸ் ஒரு எக்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த புதுசாக கிடச்சிருக்க இந்த கோஷன்ட்டோட செகண்ட் டேர்ம் எடுத்து இந்த டிவைசர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா, இப்போ 3 minus pi x into x, எக்ஸ் ஸ்கொயர்டு வரும், 3 minus pi எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ 3 minus 5 எழுதிக்கிறோம், எக்ஸு இன்ட்டு பை. இப்போ 3 minus 5 இன்ட்டு பை எக்ஸ். ஓகேங்களா, இப்போது சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆயிரும். அப்போது ப்ளஸ் 3 minus 5 எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் 3 minus 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்குது, எக்ஸ் டேர்ம் தான் இருக்குது. இதை மைனஸ் பண்ண என்ன வரும்னு பார்க்கலாம். நான் தனியாக போடுறேங்க. 3xலேருந்து 3 minus 5 இன்ட்டு பை எக்ஸ் மைனஸ் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3x ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ரிமூவ் பண்ணும்போது என்னாகும், 3 இன்ட்டு பை எக்ஸ் என்னாகும் 3 பை எக்ஸு மைனஸ் 5 இன்ட்டு பை எக்ஸ் வந்து பை ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா, அடுத்தது ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது மைனஸ் 3 பை எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் பை ஸ்கொயர் எக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாத்துலேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும், 3 minus 3 pi ப்ளஸ் பை ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் நமக்கு வர ஆன்சர். ஓகேங்களா, இப்போ 3 minus 3 pi ப்ளஸ் பை ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். இப்போ அடுத்த டேர்ம் இந்த 1 வந்து கீழே வரும். ஓகேங்களா, 1 கீழே வந்துருச்சு. இப்போ இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, 3 minus 3 pi ப்ளஸ் பை ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு. டிவைசரோட ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ், எக்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா மீதி இதுதான் இருக்கும். இதுதான் வந்து அடுத்த டேர்ம் ஆஃப் கோஷன்ட், 3 minus 3 pi ப்ளஸ் பை ஸ்கொயர். இது வந்து அடுத்த டேர்மோட கோஷன் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ இதை எடுத்து இந்த டிவைசரை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறோம். ஓகே, இந்த டேர்ம் இன்ட்டு எக்ஸ் வந்து என்ன கிடைக்கும், 3 minus 3 pi ப்ளஸ் பை ஸ்கொயர் எக்ஸ். அடுத்து ப்ளஸ் இந்த டேர்மால் என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோம், பையை மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். அப்போ என்ன வரும், 3 minus 3 pi ப்ளஸ் பை ஸ்கொயர் இன்ட்டு பை. ஓகேங்களா, இப்போது மைனஸ் சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும். அப்போது இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும், ப்ளஸும் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இது எப்படி மைனஸ் பண்ணுறதுன்னு சொல்லி செப்பரேட்டாக போட்டு காமிக்கிறேன். இப்போது 1 minus 3 minus 3 pi ப்ளஸ் பை ஸ்கொயர் இன்ட்டு பை. இப்போ இந்த பையை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது
3 pi minus 3 pi squared plus pi cube. ஓகேவா 1 மைனஸ் என்ன வரும் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணால் 3 pi ப்ளஸ் 3 pi ஸ்கொயர் இப்போ மைனஸ் பை க்யூப் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன கிடைக்குது 1 மைனஸ் 3 pi ப்ளஸ் 3 pi ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் பை க்யூப். இதுதான் நமக்கு வந்து கிடச்சிருக்கிற ரிமைண்டர். ஓகேங்களா? இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ரிமைண்டர். இது வந்து நமக்கு கிடச்சிருக்கிற கோஷன்ட். ஓகே, இந்த பி ஆஃப் எக்ஸை வந்து ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் பையால் வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ரிமைண்டர் 1 மைனஸ் 3 pi ப்ளஸ் 3 pi ஸ்கொயர் மைனஸ் பை க்யூப். உங்களுக்கு இந்த மைனஸ் பண்ணும்போது டவுட் இருந்தால் இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.